இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்னைக்கு முதல் டாஸ்க். இதுல வந்து யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பசங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. எப்படி வந்து அந்த கேம் அப்படிங்கறது முன்னாடி பார்த்துருந்துருப்பீங்க. ப்ளூ பால் ரெட் பால் இப்படி ரெண்டு இருக்கும், 8 பால் இருக்கும். ஆண்கள் 5 பேர் பெண்கள் 5 பேர் இருக்கணும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலே மாதிரி போகணும். அதாவது ஒரு மஞ்சள் கலர் பந்து இருக்கும், ஒரு கூடை இருக்கும். இங்க நின்றுட்டு ஒன் பிச் பண்ணி கூடக்குள்ள போடணும். யார் போடுறாங்களோ அவங்க போய் அந்த ரெட் கலர் பந்தையோ அந்த ப்ளூ கலர் பந்தையோ மாற்றி மாற்றி அடிக்கணும். ஒரே இதாக ப்ளூ கலர் ஃபுல்லாக வந்து 2 பக்கம் வந்துருச்சு அப்படின்னா பசங்க வின்னு. ரெட் கலர் ப்ளூ அந்த ரெட் கலர் வந்து 2 பக்கம் ஃபுல்லாகவே அடிக்கிட்டாங்க அப்படின்னா பெண்கள் வந்து வின் அப்படிங்கிறது தான் அந்த போட்டி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆண்கள் வந்து ராயன், ஜஃப்ரி, விஷால், ரஞ்சித், முத்து இவங்க வந்து வரிசையாக வர்றாங்க. அதுக்கப்புறம் பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, ஆனந்தி, அன்சிதா, சாச்சனா, பவித்ரா இவங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து சூப்பராகவே விளையாண்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது வந்து டக்கு டக்குன்னு கொஞ்சம் கீழே சில பால்லாம் விழுந்துச்சு. சில பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க போட்டதுக்கப்புறம் போகாமல் அடம் பிடிச்சி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து சூப்பராகவே போட்டு முடிச்சிட்டாரு. ஆனாலும் அன்சிதா வந்து போகாமல் பால் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதில் வந்து பசங்க தான் வின் பண்ணாங்க. சிம்பிளாக டக்குன்னு இந்த டாஸ்க் விளையாண்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து இன்னும் 2 டாஸ்க் இருக்குது. இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நாமினேஷன் ஃப்ரீ பசங்களுக்கா பொண்ணுங்களுக்கா அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளாக ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த 30 செகண்டில் வந்து பொண்ணுங்க வீட்டுக்கு போகிறப்போ அந்த இது வெளியே போகிறப்போ வந்து டான்ஸ் ஆடிட்டு போகணும், ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இது ஒரு பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு. இதை வந்து நீங்களே பேசி தீர்த்துக்குங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அதை தான் நடக்க போகுது. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.